அவைகளை நாட சொல்லி இருக்குது. கூப்பிட்டு எப்படி ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குறது, இன்னும் எப்படி நல்லா ஆக்குறது, குடும்பத்தை எப்படி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறது, பெண்கள் எப்படி நடந்து கொள்ளணும், வேதம் எப்படி என்ன சொல்லுது அதை போதிக்கலாம் பெண்கள் கூடத்தில். அது நல்லது. ஜெபம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். சும்மா உட்காந்து ஊர் கதையை கேட்டுட்டு இருந்துட்டு சொல்ல ஒன்றும் இல்லைன்ற ஆளை விடுறதில்லை. ஏன்னா ஒன்றும் இல்லை 9 பேருக்கு இருக்குது, உனக்கு எப்படி இல்லை, ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை. அவங்களால நம்ப முடியல பாருங்கள். இந்த கிறிஸ்தவர்களால் ஒரு ஆள் நல்லா இருக்கிறாங்கங்கிறத நம்பவே முடியவில்லை. பின்னானவளை மறக்க முடியல. இந்த பாஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதை முன்னால் வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற இது. சிலர் கரியரில் தங்களுடைய தொழிலில் தோல்வியுற்றிருக்கிறார்கள். 10 முறை தோல்வி ஆகிடுச்சு. ஆரம்பித்து இதை தொழில் ஆரம்பிச்சு அது தோல்வி, அந்த தொழில் ஆரம்பித்து அது தோல்வி, இதை ட்ரை பண்ணி தோல்வி, அதில் கை வச்சு அது போச்சு, கடைசியில் கை வச்சதெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதை மறக்க முடியல பாருங்கள் அவங்களால. அப்புறம் 10 முறை ஃபெயில் ஆகிட்டு 11ஆவது முறை இன்னொன்று போய் ஆரம்பிக்கிறது. இதே மனசோட நான் வச்சதெல்லாம் தோல்விங்க, இதை அடுத்தது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அதே மனசோட ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பிக்காதீங்க தயவுசெய்து. முதல்ல வசனத்தை கேளுங்க. இந்த மாதிரி டேப்புகள் எடுத்துகிட்டு போய் போட்டு கேட்டு 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 இந்த மனசை முதல்ல கிளியர் பண்ணுங்க. பின்னானவைகளை வரங்க. அந்த தோல்வியின் எண்ணத்தோடையே போய் இன்னொரு தோல்வியை உருவாக்காதீங்க. ஏன்னா அதான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. தோல்வியின் எண்ணம் தான் தோல்வியை உருவாக்குகிறது இல்லையா? அப்போ தோல்வியின் எண்ணத்தை நீக்காமல் அதுக்கு ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் அடுத்த ஒரு முயற்சியில் இறங்கக்கூடாது. தோல்வியின் எண்ணத்தை நீக்க என்ன முயற்சி எடுத்தீங்க, நீக்கிறதுக்கு என்ன பண்ண, அதுக்குரிய சத்தியத்தை அறிந்து கொண்டீர்களா என்பதை கவனியுங்கள். நான் சொல்லுகிறேன், 100 முறை தோல்வி அடைஞ்சா என்ன, 101வது முறை நீங்கள் உங்கள் மனதை சரிப்படுத்தி விட்டு இயேசுவின் நாமத்திலே நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தற்கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது நான் தான் கர்த்தருடைய வார்த்தையில் இருந்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சிருக்கிறேன், அதில் ஊறி இருக்கிறேன், அதையே நம்பி இருக்கிறேன். என் பின்னானவைகளை நான் வெறுக்கிறேன், மறுக்கிறேன், மறந்து பெறுகிறேன். அந்த தோல்வியெல்லாம் ஒன்றும் கிடையாது, 100 தோல்வியும் ஒன்றும் கிடையாது. வரப்போகிற வெற்றி எல்லாவற்றை காட்டிலும் பெரியது என்கிற அந்த எண்ணம் உள்ளத்தில் வரணும், வாயில் வரணும். அப்போ ஆரம்பிங்க. அப்போ ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெறுவீர்கள். நிறைய பேர் ஏன் வெற்றி வரலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெற்றி ஏன் வரலன்னா இதனால தான், பின்னானவைகளை மறக்கிறதே கிடையாது. இன்றைக்கு நான் ஆவியானவரால் சொல்லுகிறேன், நான் இன்றைக்கு அநேகம் பேர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு அதை இறக்கி வைக்கிற நாளாக இன்றைக்கு இருக்கட்டும். இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து போகும்போது இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு புது மனுஷனாக இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள். முன்னேற்ற பாதையில் வெற்றி நடை போடும்படியாக, செழிப்பிலே வாழும்படியாக, வெற்றியில் வாழும்படியாக.